பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுவோமா? பயந்த ஒரு மனுஷையா, அவனுக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தவுடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினவுடனே அவன் வேறு மனுஷனா மாறினான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க செய்கிற ஆராதனை தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்திலிருந்து வல்லமையை புறப்பட பண்ணி இந்த நகரத்தை ரட்சிக்க வேண்டும், இந்த பட்டணத்தை ரட்சிக்க வேண்டும், இந்த பகுதியை ரட்சிக்க வேண்டும். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கோவை புதூர் ஆண்டவர் உங்க கையில் ஒப்பு கொடுக்கணும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய ஆராதனை அப்படி இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமா? யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேளாமல் போனார். 4 பேர் தான் சொல்றீங்க. அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், என் தேவன் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை ஹானர் பண்ணுகிறவர், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுவோமே. அவரை பார்த்து பாட போகிறோம். என் தஞ்சம் நீரே, என் கோட்டை நீரே, என் அடைக்கலம் நீரே, மறைவிடமே என்று சொல்லி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி மறைவிடமே, மறைவிடமே. நான் உம்மை கூப்பிட்ட நாளில் வந்தீரே, என் ஆத்துமாவில் பலன் தந்தீரே. நான் உம்மை கூப்பிட்ட நாளில் வந்தீரே, என் ஆத்துமாவில் என்று உரைத்தவரே, வழுவாமல் என்னை தாங்கி நடத்திடுவே. நானே உன் தேவன் என்று உரைத்தவரே, வழுவாமல் என்னை தாங்கி நடத்திடுவே. என் தஞ்சம் நீரே, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே மறைவிடமே, மறைவிடமே.
விசுவாசிக்கிறவங்க, தேவன் மேல என்னுடைய அன்பு பூரணமா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம், நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே மறைவிடமே, மறைவிடமே, மறைவிடமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், இப்பொழுதும் என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்தி என்னை ஆண்டவர் அபிஷேகம் செய்வார். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சத்துருக்களுக்கு முன்னிலையிலே ஒரு பந்தியை, விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வலிய 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 என்னை ஆசீர்வதித்து எனக்கு ஒரு அடையாளத்தை, முத்திரையை ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த முத்திரையின் அர்த்தம் என்னவென்றால், இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் கர்த்தருடைய நகரம், இந்த நகரம் அசைக்கப்படாது, சீயோன் பர்வதத்தை போல் இருக்கும் என்று. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ராமேன் சொல்வோமா? ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வியோடு உங்களுக்கு இந்த செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களால் எத்தனை பேர், நீங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம், சொல்ல முடியும், தேவன் உங்களிடத்தில் பிரியமாக இருக்கிறார் என்று உங்கள் இருதயம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்? ஆமென். தேவன் என்னிடத்தில் பிரியமாக இருக்கிறார் என்று உங்கள் இருதயம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. உங்களுக்கு இந்த உய்த்து ஆராயுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனிடத்தில் பிரியமாக இருக்கிறாரா? ஒருவேளை ஒரு சிலர் சொல்லலாம், ஆம் தேவனிடத்தில் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லலாம். அல்லது ஒரு சிலர், இல்லை பாஸ்டர், சில காரியங்களை கட்டாயம் கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறாரு, சில காரியங்கள் என்கிட்ட சரியில்லை, அதனால் அதில் தேவன் என்கிட்ட பிரியமாக இருக்க முடியாது என்று ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம். அப்போ உங்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா என்பது தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னா, உங்கள் சந்ததிகள், உங்கள் பிள்ளைகள் சந்ததிகள், அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்கள் எப்போதுமே ஒரு கேள்வி கேட்கணும். காலையில் எழுந்த உடனே திரும்ப படுக்க போகும்பொழுது, என்னிடத்தில் தேவன் பிரியமாக இருந்தாரா என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்வோமா? அநேக வேத ஆதாரங்களை என்னால் கொடுக்க முடியும். தேவன் பிரியமாக இருந்தால் என்ன நடக்கணும், தேவன் ஒரு வேளை உங்கள்கிட்ட பிரியமாக இல்லைன்னா என்ன நடக்குன்றதுக்கு நிறைய வேத ஆதாரங்களை என்னால் கொடுக்க முடியும். நான் நேற்று ஒரு தீர்மானம் பண்ணேன். நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்குறோம், டீப்பாக போகிறோம். இனிமேல் கொஞ்சம் டீப்பாக குறைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒன்று ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுத்து செய்தியை ஒரே நாளில் முடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். பட் இன்றைக்கி முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் செய்ய விரும்புகிறேன். ஆகவே ஒரு சில ஆதாரங்களை மாத்திரம் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். தேவன் பிரியமாக இருந்தால் என்ன நடக்கும்? அப்போ முதல் காரியம், ஒருவேளை தேவன் இடத்துல பிரியமாக இருந்தால் என்ன நடக்கும்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுதா? காணப்படாமல் போனால், டிவியில் யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, அவங்க வீட்டில் அவங்களுக்கு தெரியும் எங்கே போயிருக்கான்ட்டு. அவன் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னு தெரியும், யாரும் விளம்பரம் பண்ணல. காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சரி, பிரியமாக இருந்தால் இதை நான் இதுக்கு அப்புறம் விளக்குறேன். இதனுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நேற்று நான் பெற்றுக்கொண்ட இந்த ரெவலேஷனை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். சரி, பிரியமாக இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், ஆண்டவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து பேக் பண்ணிட்டாரு. ஆமென். என்ன பண்ணிட்டாரு? ஏதேன் தோட்டம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறவர்கள் யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆதாமுக்காக உருவாக்கப்பட்டது. நன்றாய் தெரியும். தேவன் பிரியமாக இருந்தார், ஒரு மனிதனை தன்னோடு இருக்கும்படி எடுத்துக்கொண்டார். தேவன் ஒருவனிடத்தில் பிரியமாக இல்லை, அவனுக்காக உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவனிடத்தில் பிடுங்கி அவனை வெறுமையாக அனுப்பிவிட்டார். சரி, இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் பிரியமாக இருந்தால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல, ஏனோக்குடைய வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல.
அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்போ ஏனோக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் என்ன, அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செய்வார் என்பதற்கு யோனோக்கு ஒரு பெரிய அடையாளம். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், யோனோக்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறான். ஏனென்றால் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகை இப்போ இருக்குன்னா, அடுத்த நொடிப்பொழுது இருக்குன்னா, நம் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் அடையாளம் யோனோக்கு. புரிஞ்சதா? அப்போ இதுதான் வேத சத்தியம். அதை தாண்டி ஒரு ரகசியத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இது எல்லாருக்கும் தெரியும் இந்த ரகசியம், யோனோக்கு நமக்கு முன் அடையாளம் என்று. அதை தாண்டி இன்னொரு காரியம் என்ன, இப்போ யோனோக்கு தேவனுக்கு பிரியமாக இருந்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதுதான் ரகசியம். என்ன ரகசியம்? இதுக்கு நீங்கள் வாங்க ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்துக்கு வாங்க. இங்கே மறைந்திருக்கிற ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறியணும். அப்போ ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசியுங்கள். ஏசாயா அதிகாரம் 14 வசனம் 10 மற்றும் 15. அவர்கள் எல்லோரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். ஆனாலும் பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ பாஸ்டர் ஏனோக்குக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்பதை நீங்கள் அறிந்து கேட்பீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் கிடத்தப்பட்டார்கள். துன்மார்க்கனும் அங்கே தான் இருந்தான், சன்மார்க்கனும் அங்கே தான் இருந்தான், நீதிமான் அங்கே தான் இருந்தான், எல்லாரும் அங்கே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் நடந்த ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய சரீரங்கள் உயிர்த்தெழுந்தன. அப்போ பாதாளத்தில் நித்திரையாயிருந்தவர்கள், இளைப்பாறுதல் இருந்தவர்களிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். இப்போ அவங்க எங்கே போனாங்க? அதுதான் ஆண்டவர் கலண்டர் சொல்வார், இன்று என்னோடு கூட எங்கே இருப்பா? பரதீசில் இருப்பாய். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதுக்கு முன்பதாக பாதாளத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் ஒரு பிரிவினையை உண்டு பண்றாரு. அவருக்கு உரியவரை கர்த்தர் உயிரோடு எழுப்புறாரு. எழுப்பி எங்க கொண்டு போறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போல, பரதீசுக்கு கொண்டு போகிறார். புரியுதா? அப்ப பரதீசில அவர்கள் இருக்கணும். ஏன் தெரியுமா? ரொம்ப முக்கியம். 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து நடைபெறுகிற வரைக்கும் அவர்கள் அங்கே களி கூற வேண்டும். உலகத்தில் மகா உபத்திரம் உண்டாயிருக்கும். அப்ப இதுக்கு ஏனோக்குக்கு என்ன பாச சம்பந்தம் அப்படின்னீங்கன்னா, ஒருவன் பிரியமாய் இருந்தால், இப்ப இயேசு கிறிஸ்து இங்க வந்துட்டாரு. இப்ப நீங்க எங்க போவீங்க? ஒரு வேளை எடுத்துக்கொள்ளப்பட்டா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வேளை தப்பி தவறி நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் எங்கே போவீர்கள்? லாக் பண்ணிடலாமா? கன்ஃபார்மா? பரதீஸ் தானா? ஏண்டா வாயை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன், இந்த மனுஷன் வந்து வாயை கொடுத்துக்கிட்டு பரதீஸ் தானா? பரதீஸ்ன்ற ஆளாம் கை தூக்கி காட்டு பார்க்கலாம். பரதீஸுக்கு தான் போவேன்ற ஆளுங்களா? பரதீஸுக்கு தான் போவேன்ற ஆளுங்களாம் கை தூக்கி காட்டு பார்க்கலாம். சரி, பரலோகம் போன்ற ஆள்லாம் கை தூக்கி காட்டு பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து மறுபமான உடனே நீங்கள் பரலோகம் போக போகிறது கிடையாது. நானும் நீங்களும் பரதீஸுக்கு தான் போகணும். அல்லேலூயா. பாரடைஸ். ஹெவன் வேறு, பாரடைஸ் வேறு. ஆங்கிலத்தை அர்த்தம் ஒன்றாக இருக்கலாம். நாம் பரதீசில் போகிறோம். இங்கே ஏனோக்குக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நீ நானும் பரதீசில் போய் திருமண விருந்தில் மனவாட்டியாக இருந்து அப்புறம்தான் பிதாவினுடைய சமூகமாகிய பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் ஏனோக்கு பாரு, தேவனுக்கு பிரியமாக இருந்தால் முதல் ஆசீர்வாதம் அவன் மரணத்தையே பார்க்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது ஆசீர்வாதம் பாதாளத்துக்கு போகலை. 3வது ஆசீர்வாதம் பரதீசல்ல, நேரடியாக எவனுக்கு போயிட்டான்? பரலோகத்துக்கு போயிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆகவே சொல்றேன், ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், அவன் சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்வார். நீங்க சொல்லுவீங்க. நான் சொல்றேன், ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான் என்றால் தேவன் அவனுக்கு பைபாஸ் ரோடு எல்லாத்தையும் கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? சிட்டிக்குள்ளேயே போக வேண்டாம், பைபாஸ் ரோட்லேயே போய்கிட்டே இருப்பீங்க. நோ ஸ்டாப்பேஜ், நத்திங், எவ்ரிதிங் வில் பி. சிம்பிளா சொல்றதா, ஒரு மனுஷன் நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாகவே என் தேவன் செய்வாரே தவிர அதற்கு குறைவாக ஒரு நாள் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்க வாழ்க்கையில அப்படின்னா, நீங்கள் நினைப்பதை பார்க்கலும் அதிகமாக தேவன் செய்ய ஆரம்பிப்பாரை தவிர ஒரு நாளும் உங்களுடைய காரியங்கள் குறைவுபடுவது கிடையாது. இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா?
சரி, இப்போ வந்து ஆதாமுக்கு திரும்ப வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆதாம் எதற்கு அடையாளமாக இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வு. நிறைய நேரத்தில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், பார்க்க மரம் வந்து பச்சை பசேல்னு இருக்கிறது, ரொம்ப செழுமையாக வெளியே பார்க்குறதுக்கு பயங்கர செழுமையாக நல்ல அழகாக இருக்கிறது. ஆனால் உள்ள வேறு என்ன இருக்கும், அது வந்து அரிச்சிருக்கும், அடுத்த காற்றுக்கு விழுந்துடும். ஆனால் விழுகிற வரைக்கும் தெரியாது. சில நேரத்தில் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது எல்லாம் செழுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் நல்லபடி நடக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ராத்திரியில் ஒரு நிமிஷத்தில் ஒரு காற்று வீசிச்சுன்னா மரம் வேரோடு விழுந்துடும். ஏன்னா அது ஏற்கனவே உள்ள பட்டு போய் கிடக்கிறது, ஏற்கனவே உள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினால் பட்டு போய் கிடக்கிறது. அது விழுகிறதுக்கான நேரம் எப்பன்னு தெரியாது, ஆனால் விழுந்தா திரும்ப எழுந்திருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு ஆமீன் சொல்வோமா? ஆகவே தான் நான் சொல்கிறேன், நான் ஆண்டவர் உண்டாக்கி வைத்த ஆசீர்வாதத்தை இழந்து அவன் நொடி பொழுதுல சாபத்தை சுதந்தரித்தான். உயிரோடு இருக்க வேண்டியவன் மரணத்தை சுதந்தரித்தான். அப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பரலோகம் ஏனோக்காக உண்டாக்கப்படலை, ஆனால் உண்டாக்கப்படாத ஆசீர்வாதத்தை ஏனோக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் அவன் தேவனை நேசித்து தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். ஆனால் யார் தேவனால் உண்டாக்கப்பட்டானோ அந்த மனிதன் தேவனை நேசிக்காம அவன் செய்த சில தவறான முடிவுகளினாலே உள்ளதையும் இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நன்மைக்கு பதிலாக தீமையும் ஆசீர்வாத சாபத்தை சுதந்தரித்தான். இதுதான் சிம்பிள் பேஸ்மெண்ட். தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவனுக்கும் நடக்காதவனுக்கும் என்ன நடக்குன்றதுக்குரிய பேஸ்மெண்ட் இதுதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னும் ஒரு ஆதாரத்தை நான் கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நம்ம அழிக்கப்பட மாட்டோம், நம்ம வாழ்க்கையில் அழிவு வராது. நமக்கு விரோதமாக எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக எத்தனை பெரிய கூட்டம் எழும்பினாலும் சரி, நம்மை ஒரு நாள் ஒரு கால் என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்கு பிரியமாக நடந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை முன்பதாகவும் 8வது வசனத்தை பின்பதாக வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட குமாரரும் உன் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். போதும், அந்த ஒரு வசனம் மாத்திரம் நிறுத்திடலாம். 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கே ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே முதல் ஆசீர்வாதம், அவன் அழிக்கப்படலை, அவன் குடும்பத்தில் ஒருத்தன் அழிக்கப்படலை. நான் அடிக்கடி சொல்வேன், குடும்பத்தில் இருக்கிற ஒருவருடைய ஜெபத்தின் நிமித்தம், குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருடைய ஜெபத்தின் நிமித்தம் அந்த குடும்பம் காக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஜெபிக்கிற பாத்திரம் உங்கள் மனைவியாக இருக்கலாம், அந்த ஜெபிக்கிற பாத்திரம் உங்கள் கணவனாக இருக்கலாம், அந்த ஜெபிக்கிற பாத்திரம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த ஜெபிக்கிற பாத்திரம் உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவர் நிமித்தம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் தெய்வம் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஒருவன் நிமித்தம், அவன் ஜெபத்தின் நிமித்தம் லோத்தை பாதுகாக்க முடியும் என்றால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் நிமித்தம், அவர்களுடைய ஜெபம், அவருடைய உபவாசத்து நிமித்தம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நோவா வந்து தேவனுக்கு பிரியமாய் நடந்தபடியினாலே அவன் குமாரரை பற்றி கர்த்தர் எழுதலை, அவனுடைய குமாரர்கள் எப்படிப்பட்டவர்கள் தேவன் எழுதலை, அவனுடைய மருமக்கள்மார்கள் எப்படி என்று கர்த்தர் எழுதலை, மருமகள்லாம் எப்படின்னு எழுதலை. கர்த்தருக்கு தேவையில்லை நினைச்சிட்டாரு, எழுதி வைக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு நீங்கள் பிரியமாய் நடப்பதினாலே நீங்கள் அழிவிலிருந்து காக்கப்படுவீர்கள். அது மாத்திரம் இல்லை, உங்கள் சந்ததியும் காக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் காக்கப்படுவதல்ல, என் பிள்ளைகள் காக்கப்படணும். என் பிள்ளைகளுடைய குடும்பங்கள், என் பிள்ளைகளுடைய சந்ததி காக்கப்படுவதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமில்லாத ஒரு ஜீவியம். அதே அதிகாரத்தில் இந்த ரெண்டுத்துக்கு கர்த்தர் வித்தியாசம் காட்டுறாரு. பாருங்க, ரெண்டு இடத்துல வித்தியாசத்தை காட்டுறாரு. 17வது வசனத்தை முன்னாடியும் 7வது வசனத்தை பின்னாடியும் வாசிங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க பூமி மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பதினாலே அழிக்கப்படுவது கிடையாது.
நீங்கள் வாரி கொள்ளப்படுவது கிடையாது. துன்மார்க்கர்கள் வாரி கொள்ளப்படுவார்கள், அவர்கள் வந்து தீமையை சந்திப்பார்கள். ஆனால் தேவன் அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களை வாழ வைக்கிறவராக, அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது வேதத்தில் இருக்க தேவனுக்குரிய சம்பந்தம் மாத்திரமல்ல, உலகத்திலே நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதையும் ஒரு ஆதாரத்தை நான் கொடுக்க விரும்ப. உலகத்தில் கூட இதுதான் நடைபெறுகிறது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 46வது வசனம். ஆதியாகமம் 27:46. ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். உலகத்தில் தேவன் மாத்திரமல்ல, உறவுகளில் கூட இது நீதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே ரெபேக்காள் சொல்லுகிறாள், ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் ஜீவன் எனக்கு கசப்பாய் இருக்கிறது, எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று. அப்போ ஏசா மேலே பிரியமில்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, அவனுடைய மனைவிமார்கள் நிமித்தம் அவன் மேல் பிரியமில்லாமல் போகிறது. அவனுடைய மனைவிமார்கள் நீதியற்ற கிரிய நிமித்தம், அவனுடைய மனைவிமார்களுடைய பொல்லாத கிரிய நிமித்தம் ஏசா மேலே பாசம் இல்லை என்று கிடையாது. ஏசா மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு கசப்பு அங்கே உண்டாகிறதை வேதம் சுட்டி காட்டுகிறது. இல்லை, இப்படி சொல்லலாம், ஏசாவை பார்க்கலும் யாக்கோபு பிரியமாய் மாறுவதற்கு ஒரு காரணம் ஏசாவின் மனைவிகள். இது இவனுக்கு மாத்திரம் இல்லை. வாசிங்க அடுத்த 28ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். சீக்கிரம். கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலே. போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே ஏசாக்கு தெரியுது, எங்கள் அப்பாவுக்கு வந்து இவங்களெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி திரும்ப 2 பேரை போய் கல்யாணம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படி தானே இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற வாழ்க்கையில் முதலாவது தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் தான் வாழ்க்கை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், அது பார்ப்பதற்கு பசுமையான மரம் போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் அது எப்பொழுது வேண்டுமானாலும் விழலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுக்கு மாத்திரம் பிரியமாய் அல்ல, நாம் எல்லா மனிதருக்கும் பிரியமாய் நடக்க வேண்டும். எல்லா மனிதரும் ப்ளீஸ் பண்ண முடியாது, உண்மைதான். சத்தியத்திற்கு உட்பட்டு, சத்தியத்திற்கு என்ன சொல்லுகிறதோ அந்த சத்தியத்தின்படி பிரியமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னா நீங்கள் எல்லா மனிதரும் பிரியமாக இருக்குன்னா, பாஸ்டர் இந்த சிஸ்டர் 10 மணிக்கு வராங்க, பிரியமாக இருப்பேன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டேன். வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இந்த இந்த ஃபேமிலி மாதத்தில் ஒரு வாட்டி தான் வருவாங்க. பிரியமாக இருக்கு, அவங்கள நேசிக்கிறது வேற, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது வேற. பிரியமாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏனென்றால் கிரியை சரியில்லை. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன், நான் யாரையும் தப்பாக சொல்லலை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் நான். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஏன் தெரியுமா? நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய விரும்பாததினாலே. நேரத்துக்கு வாழ்றது பிடிக்காமல் இருக்கலாம், ட்ரெஸ் கோடு பிடிக்காமல் இருக்கலாம், மற்ற சத்தியங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் செய்யாத பொழுது என்ன நடக்கும்னா, உங்களை நேசிப்பது வேறு, ஆனால் பிரியம் என்பது விலகி போயிடும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. சரி, அப்போ நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா செக் பண்ணிடலாமா? பேஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அந்த பேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம 2 குறிப்பை பார்க்க போகிறோம். 2 முக்கியமான குறிப்புகள் என்னென்னா, தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க டக்குன்னு ஒரு வசனத்தில் கொடுப்பீங்க. நீங்கள் எடுத்து கொடுக்குற வசனத்தை வச்சு நான் பிரசங்கம் பண்ணால் நான் பிரசங்கி கிடையாது. நீங்கள் சொல்ல முடியாத வசனத்தை கொண்டு வந்து நான் பிரசங்கம் பண்ணணும். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்னன்னு சொல்லுவீங்க? கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதை கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாது இல்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளும். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். எபிரேயர் 12:28. வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் நன்றாக கவனிக்கணும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, எப்படி நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம்.
எந்த காரியத்தில் பிரியமில்லாமல் நடக்கிறோம் என்பதை உய்த்து ஆராய எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை திருத்திக்கொள் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசு நாமத்து நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறேன், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ள கடுவோம். தேவனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப பயத்தோடு நடக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறாரு, பக்தியோடு நடக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு எப்படி நாம் பிரியமாய் நடக்க முடியும் என்பதை யோசித்து நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. பார்த்துடலாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பார்க்கலாமா? பக்கத்தில் பாருங்க, நம்ம பிரியமாய் நடக்கிறோமா இல்லையான்னு பார்த்துடலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா தீர்க்க தரிசன ஆகமத்தில் இன்னைக்கு 2 சகோதரரை வச்சு தான் நான் பேச போகிறேன். கர்த்தர் மகிமைப்படும். 1ஆம் அதிகாரத்தில் 7வது 8வது வசனங்கள் சீக்கிரமாக வாசிங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே அப்ப தேவனுக்கு அசுத்தமானதை படைத்தால் அது பிரியமில்லை. ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒன்றை அசுத்தமானதை படைத்தீர்கள் என்றால் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீங்க அசுத்தமானதை தேவனுக்கு படைச்சிருக்கிறீங்களா? ஒன்று ஆமேன்னுங்க. நானா அப்படிலாம் என் வாழ்க்கையில் நான் பண்ணதே இல்லைன்னு சொல்லுங்க. ஒன்று ஆமான்னுங்க, இல்லைன்னா நான் அப்படிலாம் என் வாழ்க்கையில் பண்ணதே இல்லைன்னு சொல்லுங்க. அசுத்தமானதை படைச்சிருக்கிறீங்களா? சரி, பக்கத்தில் பார்த்து கேட்டுருங்க. நீங்கள் என்ன பார்த்து வெக்கப்படாதீங்க, பக்கத்தில் பார்த்துங்க. அசுத்தமானதை படைச்சிருக்கிறீங்களா தேவனுக்கு? இந்த நீங்கள் பல் தேய்க்காமல் வர்றது, குளிக்காமல் வர்றது, இதை பற்றிலாம் நான் பேசலை. அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீ குளிச்சுட்டு வந்தா என்ன, பல் தேய்க்காமல் வந்தா என்ன, உங்கள் பக்கத்தில் வந்தால் பிரச்சனை. நான் 10 அடி தள்ளி தான் இருக்கேன். சரி, அசுத்தமானதை படைச்சிருக்கிறீங்களா? படைச்சிருக்கிறீங்களா இல்லையா? சரி, நான் ஓட்டிங் விட்டுடலாமா? யாரெல்லாம் படைச்சிருக்காங்க படைக்கலன்னு? சரி, ஓகே. உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் அசுத்தமானதை படைச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுங்க. யாக்கோபின் நிருபம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபின் நிருபத்தில் அசுத்தமானதை தேவனுக்கு பிரியமில்லாததை படைக்கிறோமான யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் பின்பு 9வது வசனத்தையும் வாசிங்க. ஒரு ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். நல்ல கவனிக்கணும். அப்போ ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து நான் என்னென்ன வசனம் சொன்னேன் உங்களுக்கு? நான் 1வது 11வது வசனம் சொன்னேன், அப்போது 9வது வசனம் சொன்னேன் நான். அதனாலே நாம் பிதாவாகிய, அப்போ ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணி, ஒன்று தித்திப்பான தண்ணி வரணும், இல்லை கசப்பான தண்ணி வரணும். 2 ஒரே இதுலேருந்து என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஒத்துக்கிறீங்களா? மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அங்கே மரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பனையாக அந்த மரத்தை வெட்டி போட்ட பொழுது, சிலுவைக்கு ஒப்பனையாக அது போட்ட பொழுது அந்த கசப்பு மாறி அது இனிமையாக மாறினது. அப்போ ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து கசப்பும் தித்திப்பும் வரவே முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அசுத்தமானதை படைக்கிறீர்களா? அப்போ யாக்கோபு நிறுவனத்தில் சொல்லுது, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து சபித்தலும் துதித்தலும் புறப்படலாகாது. அப்ப ஆண்டவரை துதிக்கிற இந்த வாயிலேயே, ஆண்டவரை போட்டுகிற இந்த வாயில யாரையாவது பார்த்து நாசமா போன்னு சொல்லியிருக்கிறீங்களா? யாராவது பார்த்து நீ விளங்க மாட்டே சொல்லியிருக்கிறீங்களா? நீ என்னைக்கு அழியிறியோ அன்னைக்கு தான் என் கண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்களா? அப்போ ஒருவேளை அப்படி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு எதை படைக்கிறீர்கள் என்றால் அசுத்தமானதை படைக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை படைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்.